ஸோ இன்னைக்கு டேட்டில் நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னா உங்கள் கண்ணு முன்னாடி நிறையவே ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுவும் ரொம்ப முக்கியமாக இந்த 20,000 செக்மெண்ட்டில் நிறையவே ஃபோன்ஸ் இருக்குது. இந்த நிறைய ஃபோன்ஸில் நான் 5 பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நான் பர்சனலாக சூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன ஃபோன்ஸ்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த 5 ஃபோன்ஸ் யார் யாருக்கு சூட் ஆகணும், இந்த 20,000 செக்மெண்ட்டில் ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் நீங்கள் வாங்கவே வாங்காதீங்கன்னு நான் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வெல்கம். நான் தான் சுபாஷ் எம்பி. நீங்கள் இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 5வது பிளேஸில் என்ன ஃபோன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M31. ஸோ இந்த ஃபோனுக்கு 6.4 டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குட்டி நாச் கொடுத்துருக்காங்க, கேமராக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்க்ரீன் ரேஷியோ இந்த ஃபோனுக்கு அதிகம். அண்ட் பில்ட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு இது ஒரு ட்ராபேக்குன்னே சொல்லலாம். அண்ட் ரேம் பார்த்தீங்கன்னா 6GB கொடுத்துருக்காங்க. அண்ட் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் நீங்கள் வந்து SD கார்டு போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ராசஸர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட Exynos 9611 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் வந்து நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஒரு ப்ராசஸர் கிடையாது, பட் ஸ்டில் ஒரு நல்ல ப்ராசஸர் தான். அண்ட் கேமரா நீங்கள் பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலில் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலில் ஒரு அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சல் ஒரு மேக்ரோ கேமரா அண்ட் இன்னொரு 5 மெகா பிக்சலில் ஒரு டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா நீங்கள் பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் பொசிஷன் பின்னாடி பண்ணியிருக்காங்க. இது இன்னொரு ட்ராபேக்னு சொல்லலாம். ஸோ இப்போ வர ஃபோன்ஸுக்கு மோஸ்ட்டாக சைட்லேயும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு பின்னாடி இருக்கிறது கண்டிப்பாக ஒரு ட்ராபேக் தான். ஸோ இப்போ 4வதாக என்ன ஃபோன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 9 Pro Max. இந்த ஃபோனுக்கு வந்து 6.67 இன்ச்சில் FHD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சுவல் கட் அவுட்டோட கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கும் ஸ்க்ரீன் ரேஷியோ அதிகம் 20:9 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் உங்கள் ஃபோனுக்கு ரொம்பவுமே ப்ரொடெக்ஷன் அதிகமாக இருக்கும். ஒரு ஆக்சிடென்டல் ட்ராப்ஸ் எல்லாம் இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக ரெசிஸ்ட் பண்ணும். அண்ட் இந்த ஃபோனுக்கு ரேம் வந்து 2 வேரியன்ஸில் வருது, 6GB அண்ட் 8GB. அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் 2 வேரியேஷனில் கொடுத்துருக்காங்க, 64GB அண்ட் 128GB. அண்ட் நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சா 512GB வரைக்கும் SD கார்டு ஸ்லாட் வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்கணும்னா Snapdragon 720G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் சிப்செட்டுன்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஃபோனுக்கு சாஃப்ட்வேர் வந்து Android 10 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட கேமரான்னு வரும்போது 64 மெகா பிக்சலில் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலில் ஒரு அல்ட்ரா வைட் கேமரா, 5 மெகா பிக்சலில் ஒரு மேக்ரோ கேமரா அண்ட் இன்னொரு 2 மெகா பிக்சலில் ஒரு டெப்த் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட பேட்டரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஃபோனோட சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு வந்து P2i ஸ்பிளாஷ் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த P2i ஸ்பிளாஷ் ப்ரூஃப் வந்து IP53க்கு தான் ஈக்குவலாக வரும், பட் ஸ்டில் அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ சாம்சங் கேலக்ஸி M31 கம்பேர் பண்ணும்போது இந்த Redmi Note 9 Pro Maxல எந்தெந்த விஷயம் பெட்டராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸர். ஸோ Exynos 9611 கம்பேர் பண்ணும்போது Snapdragon 720G ப்ராசஸர் வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட் தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனோட பில்ட் வந்து சாம்சங்க்கு வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்கள் ரெட்மியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் வைஸ் ரெட்மி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆக்சிடென்டல் ட்ராப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அந்த ஃபோன் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அண்ட் இன்னொரு விஷயம் பெட்டராக இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஃபிங்கர் பிரிண்ட் பொசிஷன். ஸோ சாம்சங் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க, Redmi Note 9 Pro Max வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் சைடில் இருக்கிறது தான் பெட்டராக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் கேமராஸ்னு வரும்போது 2 ஃபோன்ஸுமே ஈக்குவலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் Redmi Note 9 Pro Max பற்றி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா ஐ பட்டனில் ஒரு கார்டு வரும், அதை கிளிக் பண்ணியோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிச்ச அப்புறம் நீங்கள் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ 3வது என்ன ஃபோன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Realme 6 Pro. ஸோ ரெட்மி மாதிரி இந்த ஃபோனுக்கும் 6.6 இன்ச்சில் FHD+ ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேஞ்ச் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ரிஃப்ரெஷ் ரேட்டில் வருது. இந்த ஃபோனுக்கு வந்து 90 Hzல ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஃபோனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லலாம். அண்ட் ஃபோனோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டுவல் பஞ்சுவல் கட் அவுட்டோட கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனுக்குமே ஸ்க்ரீன் ரேஷியோ வந்து அதிகம்,
90.5% ஸ்கிரீன் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனுக்கு ஃப்ரண்ட்ல மட்டும் தான் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பேக்ல வந்து பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. பேக் வந்து ஒரு லைட்னிங் ஷேடோட கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அட்ராக்டிவா இருக்கு. அண்ட் ரேம் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா 2 வேரியேஷன்ல வருது, 6GB அண்ட் 8GB. அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜும் 2 வேரியேஷன்ல தான் வருது, 64GB அண்ட் 128GB. அண்ட் ப்ராசஸர் நீங்க பாத்தீங்கன்னா ரெட்மியோட சேம் 720G ப்ராசஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர் வைஸ் நீங்க பார்க்கணும்னா இந்த ஃபோனுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 10ல கொடுத்துருக்காங்க, ரியல்மி யூஐயோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலில் ஒரு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, 12 மெகா பிக்சலில் ஒரு டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க, 8 மெகா பிக்சலில் ஒரு அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க, 2 மெகா பிக்சலில் ஒரு மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்கள் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலில் ஒரு கேமராவும் 8 மெகா பிக்சலில் ஒரு அல்ட்ரா வைட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட பேட்டரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4300 mAhல கொடுத்துருக்காங்க. 30 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜர் வந்து பாக்ஸோடய கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைடில் பொசிஷன் ஆகிருக்கு. அண்ட் இந்த ஃபோனுக்கு வந்து சவுண்ட் ரொம்பவே நல்லா இருக்கும், ஏன்னா இந்த ஃபோனுக்கு டால்பி அட்மாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ரியல்மி 6 ப்ரோவில் என்னென்ன விஷயம் அட்வான்ஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட். ஸோ இந்த ஃபோன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன் வந்து ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் பப்ஜி மாதிரி நீங்கள் கேம்ஸ் விளையாடும் போதும் ஃபோன் வந்து கண்டிப்பாக ரொம்பவுமே ஸ்மூத்தாக தான் இருக்கும். அண்ட் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனோட வால்யூம் கீ பொசிஷன். அதாவது நீங்கள் ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோனோட ரைட் சைடில் பவர் பட்டனுக்கு மேலே தான் அவங்க வந்து வால்யூம் ராக்கர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவே நீங்கள் ரியல்மியில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டனுக்கு நேராக லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அது வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவே நீங்கள் ரெட்மியில் பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் பட்டன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் மூணாவது விஷயம் என்ன அட்வான்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மி யூஐ. ஸோ ரெட்மியோட எம்ஐ யூஐ கம்பேர் பண்ணும்போது இந்த ரியல்மி யூஐ வந்து கொஞ்சம் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு லுக் கொடுக்கும். அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சிம்பிளாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் கேமரா வைஸ் ரெண்டு ஃபோன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரியல்மி விட ரெட்மி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுவே நீங்கள் டிசைன் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்மி விட ரியல்மி நல்லாவே இருக்குது. ஸோ ரெட்மி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலரில் சாலிடாக ஒரு லுக் கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்கள் ரியல்மியில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்னிங் டிசைனோட கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இப்போ ரெண்டாவது இடத்துல என்ன ஃபோன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி X2. இது வந்து கொஞ்சம் முன்னாடி வந்த ஃபோன். ஸோ டிசைன் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு வாட்டர் ட்ராப்பில் தான் ஒரு நாட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட மற்ற விஷயம்னு பார்க்கும்போது டிஸ்பிளே வந்து 6.4 இன்ச்சில் AMOLED ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனுக்கு இது வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம். அண்ட் ஸ்க்ரீன் ரேஷியோ வந்து 91.9% கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலாக இந்த ஃபோனோட டிசைன் பார்க்கும்போது ரொம்பவுமே ஸ்லீக்கியாக அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் இந்த ஃபோனுக்கு ரேம் வந்து 2 வேரியேஷனில் வருது, 4GB அண்ட் 8GB. இன்டர்னல் ஸ்டோரேஜ் 3 வேரியேஷனில் வருது, 64GB, 128GB அண்ட் 256GB. அண்ட் இந்த ஃபோனுக்கு Snapdragon 730G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் உங்கள் ஃபோனுக்கு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்சம் ஏர்லியாக ரிலீஸ் ஆன ஃபோன். அதனால இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் வந்து இன்னும் Android 9ல தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து Android 10க்கு அப்டேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஃபோனோட கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலில் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, 8 மெகா பிக்சலில் ஒரு அல்ட்ரா வைட் கேமரா, 2 மெகா பிக்சலில் ஒரு டெலிஃபோட்டோ கேமரா அண்ட் இன்னொரு 2 மெகா பிக்சலில் ஒரு மேக்ரோ கேமராவும் கொடுத்துருக்காங்க. அதுவே ஃப்ரண்ட் கேமரா பார்க்கும்போது 32 மெகா பிக்சலில் ஒரே ஒரு சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட பேட்டரி இவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4000 mAhல கொடுத்துருக்காங்க, 30 வாட்ஸ் ஊக் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனுக்கு இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு மல்டி லேயர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேம் விளையாடும் போது அவ்வளோ அவங்க ஃபோன் வந்து ஹீட் ஆகாது, கூல் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயம் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த 2 ஃபோன்ஸ், தேர்ட் பர்சன் அண்ட் செகண்ட் பர்சன், இது வந்து நான் ஒரு டைம் தான் சொல்லுவேன். ஏன்னா சில விஷயங்கள் வந்து இந்த ஃபோனில் நல்லாயிருக்கும், அதாவது ரியல்மி 6 ப்ரோவில் நல்லாயிருக்கும், சில விஷயங்கள் வந்து ரியல்மி X2ல நல்லாயிருக்கும். ரியல்மி X2 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டரான ஒரு ப்ராசஸர் கிடைக்கும், ஒரு பெட்டரான ஒரு டிஸ்பிளே கிடைக்கும், அதாவது AMOLED ஸ்க்ரீன் வந்து அந்த ஃபோனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பெட்டரான ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்கும். ஸோ இதனால தான் நான் இந்த ஃபோனுக்கு வந்து செகண்ட் ரேங்க் கொடுத்தேன். இதுவே நீங்கள் ரியல்மி 6 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிஃப்ரெஷ் ரேட் கிடைக்கும், கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு பேட்டரி கிடைக்கும், கொஞ்சம் லேட்டஸ்டான ஒரு OS கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த 2 ஃபோன்ஸையும் பார்க்கும்போது எந்தெந்த விஷயங்கள் பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரேங்க் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே டேஸ்ட் கண்டிப்பாக ஒரே மாதிரி இருக்காது. சிலவங்க வந்து AMOLED ஸ்க்ரீனுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சிலவங்களுக்கு FSDயாக இருந்தாலும் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது, ஸோ நான் அதை வாங்குறேன்னு போவாங்க. ஸோ அதனால் அது வந்து உங்களோட சாய்ஸ், உங்கள் நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஃபோன் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ரேங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் பொசிஷனில் என்ன ஃபோன் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் என்ன ஃபோன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போக்கோ X2. ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து 6.7 இன்ச்சில் FHD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு வந்து 120 Hz வந்து ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனோட ஃப்ரண்ட்டில் வந்து டுவல் பஞ்சுவல் கட் அவுட்டோட கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொடெக்ஷன் வைஸ் இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கொரில்லா கிளாஸ் 5ல தான் கொடுத்துருக்காங்க.
அண்ட் ஸ்க்ரீன் ரேஷியோன்னு வரும்போது 20:9 வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனுக்கு 6GB ரேம் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 2 வேரியன்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 64GB, இன்னொன்று வந்து 128GB. அண்ட் ப்ராசஸர் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச்லேயே நல்ல பெஸ்ட்டான ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 730G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனுக்கு சாஃப்ட்வேர் வந்து Android 10 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலில் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலில் ஒரு அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சலில் ஒரு மேக்ரோ கேமரா அண்ட் இன்னொரு 2 மெகா பிக்சலில் ஒரு டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 20 மெகா பிக்சலில் ஒரு கேமராவும் இன்னொரு 2 மெகா பிக்சலில் இன்னொரு கேமராவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட பேட்டரி வந்து 4500 mAhல கொடுத்துருக்காங்க. 27 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனுக்கு இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு அவங்க ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் Redmi Note 9 Pro Max மாதிரி இந்த ஃபோனுக்கும் P2i ஸ்பிளாஷ் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த ஃபோனுக்கு வந்து அவங்க வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து இந்த ஃபோன் வந்து ஈஸியாக ஹீட் ஆகாது. கேம்ஸ் நீங்கள் ரொம்ப நேரம் விளையாண்டாலும் இந்த ஃபோன் வந்து ஹீட் ஆகாது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஃபோன்ஸை விடைக்கும் இந்த Poco X2ல என்னென்ன விஷயங்கள் அட்வான்ஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபோன்ஸ் எல்லாமே ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த ஃபோன்ஸில் ஹைலைட் ஆகிருக்கும், மற்ற விஷயங்கள் கொஞ்சம் டவுனாக இருக்கும். ஸோ எந்த விஷயமும் பேலன்ஸ் ஆகிருக்காது. அண்ட் இந்த ஃபோனை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. அந்த 128 ரிஃப்ரெஷ் ரேட் ஆகட்டும், ஸ்னாப்ட்ராகன் 730G ப்ராசஸர் ஆகட்டும், ஃபேஸ் அன்லாக் ஆகட்டும், லிக்விட் கூலிங் சிஸ்டம் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனுக்கு இன்னொரு ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட கேமரா வந்து நான் சொன்ன எல்லா ஃபோன்ஸுக்குமே 64 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற ஃபோன்ஸுக்கும் இந்த ஃபோனுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சோனியோட ஒரு சென்சரை யூஸ் பண்ணியிருக்காங்க. சோனியோட IMX686 அப்படிங்கிற ஒரு லென்ஸ் தான் இந்த கேமரா கூட பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ் உங்களுக்கு இன்னுமே பெட்டராக கிடைக்கும். ஸோ நாம இப்போ இந்த 5 ஃபோன்ஸே பார்த்துட்டோம். இந்த 5ல் நாம இது சூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா சிலவங்க வந்து நான் சைனீஸ் ஃபோன் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சாம்சங் கேலக்ஸி M31 வந்து ஒரு நல்ல சாய்ஸ். ரொம்ப காம்பேக்டான ஒரு நல்ல ஃபோன் தான் அது. அண்ட் சைனீஸ் ஃபோன் வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த லிஸ்ட்டில் எந்த ஃபோன்ஸுமே வாங்காதீங்க. ஏன்னா ரியல்மியோட 7 Proவும் இன்னும் கொஞ்சம் நாளில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி அந்த ஃபோன்ஸ் வாங்குறது பெட்டர். அண்ட் என்னால் வெயிட் பண்ண முடியாது, இமீடியட்டாக எனக்கு ஒரு ஃபோன் தேவை, 20,000க்கு ஒரு நல்ல ஃபோன் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா Poco X2 நீங்கள் வாங்குறது ரொம்பவுமே பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ வாங்க இந்த 20,000 செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால அந்த ஃபோன் பற்றி பார்ப்போம். ஸோ அந்த பிளாக் ஷீப் ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். ஸோ இந்த ஃபோனான்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் தான். இந்த ஃபோனுக்கு வந்து ஆன் பேப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸாக தான் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஸோ இதனால தான் என் ஃப்ரெண்டு வந்து என்ன ஃபோன் தான் வாங்கன்னு கேட்கும்போது நானும் இந்த ஃபோன் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஆனால் ஃபோன் வந்து கையில் கிடச்ச அப்புறம் தான் தெரியுது. இது வந்து பழைய நோக்கியா எக்ஸ்பிரஸ் மியூசிக் கொஞ்சம் பெருசாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு கையில் பிடிக்கும்போது ஃபீல் ஆகுதுன்னு நானே சொல்கிறேன். அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு இல்லை. ப்ராசஸர் வைஸ் ஓகே தான், கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குது. ஆனால் கொடுக்குற காசுக்கு ஒருத்த ஒரு ப்ரீமியம்னஸ் அந்த ஃபோனில் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு அந்த ஃபோன் வாங்குறத ஐடியா இருந்துச்சுன்னா மறந்துடுங்க. ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸ் அந்த ஃபோனுக்கு நல்லா இல்லை, நானே பார்த்தேன். ஸோ உங்கள் லிஸ்ட்டில் இந்த ஃபோன் வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா அழிச்சிருங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃபோனுக்கு வந்து ஃபோன் வந்து வேறு லெவல் தாறுமாறுன்னு கொஞ்சம் பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்க. எதை வச்சு ரிவ்யூ பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியல. சரி ஓகே, அதெல்லாம் விடுவோம். இப்போ வந்து நம்ம வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களே வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபாஷ்.